ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். நாளை மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் நாமக்கல் மாவட்டத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் துரைசாமி நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். இப்போ நாமக்கல் மாவட்டத்தில் தேர்தல் ஏற்பாடுகள் பாதுகாப்பு பணிகள் எந்த அளவு செஞ்சிருக்கு, என்ன மாதிரி ஏற்பாடுகள்? வணக்கம். நமது நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்று வரை பாதுகாப்பு ஏற்பாடுகள் விரிவாக செய்யப்பட்டு அந்த பாதுகாப்பு பணிகளுக்காக அனைத்து காவலர்களும் அந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பப்பட்டனர். இன்று நமது ஏஆர்ஓ அலுவலகத்திலிருந்து அந்த வாக்குப்பதிவு செய்யும் எந்திரங்களை எடுத்துக்கொண்டு செல்லும் பாதுகாப்பு அலுவலர்கள் நம்ம கரெக்டான டயத்துக்கு வந்திருக்காங்களா அப்படிங்கிறத இப்போ நம்ம சரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே இப்போ வந்துட்டாங்க. இப்போ அவங்களோட ஜோனல் பார்ட்டியோடு சேர்ந்து மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிருவாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு எலெக்ஷன் பூத் இருக்க லொக்கேஷன்ஸில் 100 மீட்டர் அண்ட் 200 மீட்டர் நாம்ஸ் எல்லோரும் மெயின்டைன் பண்ணணும். யாரெல்லாம் இந்த தேர்தலில் போட்டிடுறாங்களோ அவங்க மெயின்டைன் பண்ணணும். அந்த பொதுமக்களும் 100 மீட்டருக்கு உட்பட்டு தான் வெஹிக்கிளில் வரணும். 100 மீட்டருக்கு அடுத்து அவங்கள அலோவ் பண்ண மாட்டோம். இந்த 100 மீட்டருக்குள்ளேயே அவங்க பார்க்கிங் எல்லாத்தையும் பண்ணிட்டு போகணும். அதுக்கப்புறம் எந்த ஒரு வெஹிக்கிள்ஸ் அலோவ் பண்ணுறதில்ல. பாதுகாப்பு பணியில் எவ்வளோ பேர் மாவட்டம் முழுசும் எவ்வளோ பேர் ஈடுபட்டிருக்காங்க? நமது மாவட்டம் முழுவதும் 2700 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இது இன்க்ளூடிங் அதர் ஸ்டேட்லேருந்து வந்த போலீஸ் அண்ட் சிஏபிஎஃப் டெப்ளாய்மெண்ட் எல்லாரையும் சேர்த்து. இப்போ பதற்றமான வாக்குச்சாவடி எவ்வளோ இருக்குது, அதுக்கு என்ன மாதிரி பாதுகாப்புகள் வழங்குறீங்க? அது மேலே கூடுதலாக என்ன மாதிரி, அதாவது ரோந்து பணிகள் எவ்வளோ காவலர் துறைகள் ஈடுபடுறாங்க? இப்போது நம்ம 53 இடங்கள் நம்ம இதில் பதற்றமான வாக்குச்சாவடி இருக்கக்கூடிய இடங்கள். அந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே சிஏபிஎஃப் டெப்ளாய்மெண்ட் நம்ம அடிஷ்னலாக போட்டிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு காவல் நிலையத்திலையும் QRT குயிக் ரெஸ்பான்ஸ் டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அவங்க உதவி ஆய்வாளர்கள் தலைமையில் இயங்குவாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாருக்கும் அடிஷ்னல் ஸ்ட்ரென்த்து கொடுத்து SF மாதிரி கொடுத்து அவங்க லா அண்ட் ஆர்டர் டியூட்டி பார்த்துக்குவாங்க. அதே அட் த சேம் டைம் நம்ம வாக்குச்சாவடி மையங்களில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதையும் போய் அவங்க அட்டன் பண்ணிக்குவாங்க. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.